அம்மையார் சொல்லுகிறார்கள், ஒரு வெண்மையான பறவை என்னை தடவியது, ஒரு வெண்மையான பானம் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதை நான் குடித்தேன். இந்த இரண்டு தன்மைகளும் இரண்டு நன்மைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம், நான் கர்ப்பமாக இருக்கின்ற நேரத்திலே சிரமப்படுகின்ற எந்த சிரமங்களும் எனக்கு ஏற்படக்கூடாது. கணவனை விட்டு பிரிந்து இருக்கின்ற நேரத்தில் கணவன் இறந்து போன துக்கத்திலிருந்து நான் விடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி செய்தான். அந்த மாதிரி சுவையான ஒரு உணவையும் ஒரு பானத்தையும் நான் குடித்ததில்லை, அது போன்ற ஒரு பறவையும் நான் வாழ்க்கையில் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், சில மனிதர்கள் நம்மை சந்தித்தார்கள், அவர்கள் நிறைய விஷயங்களை சுப செய்திகளை சொன்னார்கள். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை அற்புதமான குழந்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே வந்து சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே வந்து சொன்னார்கள். எத்துணை நபிமார்கள் இருந்தார்களோ அத்துணை நபிமார்களும் என்னுடைய தாய் ஆமினா அம்மையாருடைய கனவிலே வந்து சுப செய்தி சொன்னார்கள், உங்களுக்கு வயிற்றிலே உருவாகியிருக்கின்ற அந்த குழந்தை மிகப்பெரிய ஞானியான குழந்தை, அது போன்ற குழந்தை வேறு யாருக்கும் பிறக்கப்படவில்லை, அவர்கள் மிக பத்திரமாக பாதுகாத்தவர்களை பெற்றெடுங்கள் என்று எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு மாதமும் ஆமினா அம்மையாருடைய கனவிலே வந்து சுப செய்தி சொன்னார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த மனிதர் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படும். எப்படி என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு பட்டு துணி வந்தது, அதை நான் கண்டேன் என்று சொன்னார்கள் ஆமினா அம்மையார். அதை பார்த்தவாறு என்னுடைய மகன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்தது போன்றே அவர்களுடைய கண்களை வானத்தை பார்த்து கொண்டு பிறந்தார்கள் என்று சொன்னார்கள்.